அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டூ மை சேனல். இந்த காணொளியில நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, அழகு 3ல பக்தி இலக்கியங்கள் அப்படின்ற பொருண்மையில இஸ்லாமியத்தினுடைய தமிழ் பணிய தான் பார்க்க போறோம். அதிலும் குறிப்பா பெருங்காப்பியங்களுடைய வரிசையில பார்க்க போறோம். இன்னும் ஒரு காணொளியோட பெருங்காப்பியங்கள் குறித்த பதிவ நான் நிறைவு செய்ய போறேன். அடுத்த ஒரு புதிதான ஒரு தலைப்புக்குள்ள நம்ம போறோம். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பெருங்காப்பியத்தினுடைய பெயர் வந்து நெஞ்சில் நிறைந்த நபிமணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய காப்பியம் குறித்த பதிவை தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோவை முழுமையா பார்க்கலாம். நெஞ்சில் நிறைந்த நபிமணி ஆசிரியருடைய பெயர் வந்து மௌலவி பாஜில் சிராஜ் பாக்கவி. இவர் எழுதுனதுதான் இந்த நெஞ்சில் நிறைந்த நபிமணி அப்படின்ற இந்த பெருங்காப்பியம். மௌலவி பாஜில் சிராஜ் பாக்கவி. இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பட்டங்கள் அல்லது சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சிறப்பு பெயர்களும் சொல்லலாம், சிறப்பு பட்டங்களும் சொல்லலாம். ஏன்னா பாவலர் மணி, மாதி, ஹர் ரசூல், நூருல் மில்லத், மக்கள் கவி, ஆலிம் கவிஞர் அப்படின்னு கருணாநிதி வந்து ஆலிம் கவிஞர் அப்படின்னு மௌலவி பாஜில் சிராஜ் பாக்கவிய அழைச்சிருக்கிறாரு. கருணாநிதி வந்து பாத்தீங்கன்னா ஆலிம் கவிஞர் அப்படின்ற ஒரு சொல்லாடலால இவர் அழைச்சிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நம்ம அறிஞ்சுக்க முடியுது. இவர் எழுதிய அந்த பாடல்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பாக்குறப்போ 3663 பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அதுவும் அறுசீர் விருத்தப்பாவால பாடியிருக்கிறாரு. நபி பெருமானுடைய வரலாற்றை ரொம்ப ஒரு எளிமையான தமிழ்ல கூறக்கூடிய ஒரு நடையில இந்த நூலை வந்து அவர் படைச்சிருக்கிறாரு. இந்த நூல் மட்டும் இல்லாம கவிதை தொகுப்புகளையும் எழுதியிருக்கிறாரு. கவிதை தொகுப்பு அப்படின்னு பாக்குறப்போ அறிவமுதம், இன்பமாக வாழ்வது எவ்வாறு, இறையருள் ஞானம், ஐங்கால கடன்கள், பொன்மலர், இது எல்லாமே இவர் எழுதின கவிதை தொகுப்புகள். அறிவமுதம், இன்பமாக வாழ்வது எவ்வாறு, இறை அருள் ஞானம், ஐங்கால கடன்கள், பொன்மலர், இது எல்லாமே சிராஜ் பாக்கவி எழுதின கவிதை தொகுப்பு நூல்கள். அறிஞருடைய பார்வையில இவரை பத்திய இல்ல இவர் எழுதின அந்த நூலை பத்திய கருத்தாக்கங்கள் அப்படின்னு பாக்குறப்போ தமிழ் இலக்கியத்துக்கு இது ஒரு நல்ல ஆர்ஜிதமாகும் அப்படின்னு மூதாறிஞர் ராஜாஜி வந்து இந்த வரியை வந்து சொல்றாரு. தமிழ் இலக்கியத்துக்கு இது ஒரு நல்ல ஆர்ஜிதமாகும். தமிழ் அறிந்த மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறக்கூடிய நூல் இது அப்படின்னு காமராசர் அவர் வந்து இந்த கருத்தை முன்வைக்கிறார். தமிழ் அறிந்த மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறக்கூடிய நூல் இது அப்படின்னு அவர் சொல்றாரு. நபிகள் நாயகத்தின் காலம், கருத்து, மனப்பாங்கு, உள்ளொளி சிறப்பு கொண்ட வெற்றி ஆகிய அனைத்தும் மிக சீரிய முறையில் எடுத்துக்காட்டும் இந்நூல் மன இருள் போக்கும் ஒளி விளக்காகும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா இந்த கருத்தை முன்வைக்கிறாரு. இந்த தகவலோட நெஞ்சில் நிறைந்த நபிமணி அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாம் காப்பியம் குறித்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நம்புறேன். நன்றி.